வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம சேனலில் என்ன அப்படின்னா, தாம்பரம் ரயில்வே கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து கடல் கன்வி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தாஜ்மஹால், லண்டன் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் டனல் அக்வாரியம் இது எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்போ வந்து கடல் கன்னி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 100 ரூபா பர் ஹெட்டுக்கு. குழந்தைங்களுக்குலாம் 3 அடிக்கு மேலே இருந்தால் டிக்கெட்டு கம்பல்சரி, அதுக்கு கீழே இருந்தால் டிக்கெட்டு கிடையாது. அதேமாதிரி 2 வீலர் பார்க்கிங்க்கு 40 ரூபா, 4 வீலருக்கு 80 ரூபா. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கையில் கேஷாக எடுத்துகிட்டு போயிருங்க. சம்டைம்ஸ் வந்து ஜிபே ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் இஷ்யூ ஆகுது. அதனால் கேஷாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் வந்து 2 எடுத்தேன், நானும் என் சிஸ்டரும் கூட வந்தாங்க. ஸோ 2 டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டேன். 2 டிக்கெட் விலை வந்து 200 ரூபா, பைக் பார்க்கிங்க்கு 40 ரூபா ஆச்சு. இந்த கடல் கன்னி எக்ஸிபிஷன் வந்து ஆஃப் வெளி லீவ்லேயே ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா குழந்தைங்களும் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம். இப்போயும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பொங்கல் லீவ் வந்து இப்போ வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்க்கலாம். February 16 வரைக்குமே இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. நீங்கள் வந்து பொங்கல் லீவுக்கு தொடர்ந்து லீவ் வர்றதுனால நீங்கள் பசங்களை இங்கே கூப்பிட்டு வந்து காட்டலாம். 100 ரூபாய்க்கு வந்து ஒர்த்துன்னே சொல்லுவேன் இந்த இடம். போக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் கிளியராக காமி. இந்த எக்ஸிபிஷன் நம்ம உள்ளே போகிறதே ஒரு சொரா மீன் வாய் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கிறோம். போய் ஃபஸ்ட்டு பார்த்ததே கலராக ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போக இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் எல்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது. என்ட்ரன்ஸில் எப்பயுமே வந்து ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது போன வாட்டி டனல் அக்வாரியம் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி தான் இந்த வாட்டியுமே ஃபிஷ்ஷை வந்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் சின்ன ஃபிஷ்ஷெலாம் இருந்தது. இந்த வாட்டி எல்லாமே பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அதாவது நிறையா ஃபிஷ் இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறது, என்னென்ன பேர்னே தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. இந்த பாம்பு மாதிரியான ஃபிஷ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதோ இதெல்லாமே கேட் ஃபிஷ் தான் நிறையா வச்சுருந்தாங்க. போன வாட்டி இந்த ஃபிஷ் எல்லாமே இல்லை, இந்த வாட்டி நிறைய கேட் ஃபிஷ் இருக்குது. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கேட் ஃபிஷ் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அலிகேட்டர் கார் வந்து நிறையா இருக்குது உள்ளார. இது வந்து சின்ன சைஸு, போக பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய சைஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி முடிஞ்ச அளவு நேரில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்த பார்க்குறதுக்கு. ஃபைனலாக தான் ட்விஸ்டே. ஃபிஷ் டேங்க்கில் உள்ள எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டனல் அக்வாரியம். அது டனல் அக்வாரியம் போகிறதுக்கு முன்னாடியே இன்னும் 2-3 டேங்க்லாம் வச்சுருப்பாங்க. அதில் பெரிய ஃபிஷ் எல்லாம் இருக்கும். அதையும் பார்த்துட்டு நம்ம டனல் அக்வாரியம் போயிடலாம்.
ஃபைனலாக டனலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே என்ட்ரி ஆனவொடனே அந்த குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாமே இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நிறைய ஃபிஷ் வச்சுருக்காங்க இந்த வாட்டி. போக போக தான் பெரிய பெரிய ஃபிஷ்லாம் வருது. அதேமாதிரி ஃபைனலாக வந்து இந்த டனல் அக்வாரியம் முடிகிற இடத்துல வந்து அரபைமா ஃபிஷ் வச்சுருக்காங்க. அது ஒன்று ஒன்றும் கிட்டத்தட்ட 7-8 கிலோ இருக்கும் போல இருக்குது. செம்ம பெருசாக இருக்குது இந்த அரபைமா ஃபிஷ் எல்லாம். நான் சொன்ன அரோபைமா ஃபிஷ் வந்து இதுதாங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. போன வாட்டி வந்து கீழே நின்றுட்டு இருந்தது, இந்த வாட்டி நல்லா ஆக்டிவாக இருக்குது மீன். நான் அது பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன், எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எங்கேயாவது கண்ணாடி உடச்சிட்டு வெளில வந்துருமோன்னு. இது வந்து அலிகேட்டருக்காரு, இது கொஞ்சம் பெரிய சைஸ் அலிகேட்டருக்காரு. இந்த சைடில் 2 ஃபிஷ் மேய்ஞ்சிட்டு இருக்குல்ல, இது வந்து அந்த அரோபைமா ஃபிஷ். மேலேயும் அதே மாதிரி எவ்வளோ பெரிய மீன் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாட்டி. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில போன பிறகு தான் நம்ம கடல் கன்னியை பார்க்க முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம கடல் கன்னியை தான் பார்க்க போகிறோம். என்னடா கடல் கண்ணின்ட்டு ஒரு ஜென்னை காட்டுறன்னு பார்க்குறீங்களா. இவருமே சூப்பராக ஸ்விம் பண்ணிவிட்டு இதில் வர்றவங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தார். என்னை போனவொடனே கை காட்டி கூப்பிட்டு நல்ல தம்ஸ்அப்லாம் பண்ணார். இப்போ பாருங்கள் அவர் பண்ணுறது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நானும் என் சிஸ்டரும் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் அவர் கூட. அடுத்தது தான் நம்ம கடல் கன்னி இருக்காங்க. இவராது ஆக்சிஜன் வச்சுட்டு இங்கே இருக்காங்க, பட் அவங்க வந்து அந்த ஆக்சிஜனை இல்லாமல் உள்ளே ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி நம்ம கடல் கன்னியை பார்க்க போகிறோம். இவங்க தான் அந்த கடல் கன்னி. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜனே இல்லாமல் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரியலி கிரேட் மேம். நீங்கள் அந்த ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தால் நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றதுனால அவங்க ஆக்சிஜன் வைக்கலவோ என்னவோ, மற்றபடி சூப்பராக நல்லா ரியலிஸ்டிக்காகவே இருந்தது பார்க்கறது. நிஜமாவே கடல் கன்னி இந்த தண்ணி உள்ள இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஹார்ட்லாம் கொடுத்தாங்க அவங்க. இதோட அந்த கடல் கன்னி, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, அக்வாரியம் இது எல்லாமே முடியுது. இதுக்கு வெளியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தனித்தனி கேம்ஸு, ஃபுட்டு இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபுட்டு எதாக இருந்தாலுமே காசு பே பண்ணி வாங்கலாம். அதுக்கப்புறம் அவுட்டோர் கேமு, இன்டோர் கேமு இது எல்லாமே வச்சுருக்காங்க. இதுக்கு நீங்கள் எதனா போய் விளையாடுறீங்கன்னா அதுக்கு தனித்தனியாக பே பண்ணி கேம்ஸ் விளையாடலாம். ஸோ நியர்பை தாம்பரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த வாட்டி பொங்கலுக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது, அதேமாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இடம் வந்து ஒரு சிறந்த இடமா இருக்கும்னே நான் சொல்லுவேன். ஒர்த்தான இடம்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.